ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அவனது ஆட்சியில் பெத்தேலை சார்ந்த ஈயேல் என்பவன் எரிகோவை கட்டினான். நூனின் மகன் யோசுவா மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஈயேல் அதற்கு அடிக்கல் இட்டபோது தன் தலைமகன் அபிராமையும் அவன் வாயில்களை அமைத்தபோது தன் கடைசி மகன் செகுபையும் சாக கொடுத்தான். ஆக இதில் இந்த குழந்தைகள் பலியிடல் என்பது நடந்தது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். சமாரியாவில் ஒருவன் என்ன பண்ணுறான், 2 வழிபாட்டை உள்ள திணிக்கிறான். பாகால் வழிபாட்டையும் அஷேரா வழிபாட்டையும். அதே மாதிரி பெத்தேலை சேர்ந்த ஈயேல் என்கிறவன் எரிகோ நகரை மீண்டும் கட்டி எழுப்புகிறான். எரிகோ நகர் என்பது பழைய காலத்து நகர், ஏதோ இன்றைக்கு நேற்று கட்டப்பட்ட நகர் அல்ல, அல்லது ஆகாப்பு காலத்தில் கட்டப்பட்ட நகர் அல்ல. ஆகாப்பு காலம் என்பது 869 தான், அல்லது 870 தான். 70லேருந்து 50 வரை அந்த 20 ஆண்டுகள் தான் ஆகாப்பினுடைய காலகட்டம். ஆனால் இந்த எரிகோ என்பது எத்தனை காலங்களுக்கு முன்னாலே இருக்குது? கிறிஸ்து பிறப்பதற்கு 9000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்குது. கிறிஸ்து பிறப்பதற்கு 9000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எரிகோ நகர் இருக்கிறது. எரிகோ நகர் அழிக்கப்பட்டு விட்டது, ஒருவேளை போரினாலே அழிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த நகரை மீண்டும் கட்டி எழுப்புகிறான், எரிகோ நகரை. அப்போ கட்டி எழுப்புகிற போது அவன் என்ன பண்ணுறான், இந்த ஈயல் என்கிறவன் அடிக்கல் நாட்டப்பட்ட போதும் அதற்கு வாயில் அமைக்கப்பட்ட போதும் 2 பலிகளை ஒப்பு கொடுக்கிறான். முதல் பலிக்கு தன் மூத்த மகனையும், முதல் பலியாக கடைசி மகனை வாயிலை அமைத்த போதும் பலி ஒப்பு கொடுக்கிறான். மூத்த மகன் அபிராம், 2வது கடைசி மகன் செகுபு. இந்த செகுபையும் அதே மாதிரி ஆபிராமியும் அவன் பலியாப்பு கொடுக்கிறான் நகரை கட்டுகின்ற போது என்கிற ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதாவது குழந்தை பலி கொடுத்தல் நடந்தது என்பதற்கு ஆதாரங்கள் இது. இந்த குழந்தைகள் பலி கொடுக்கக்கூடாது என்பதற்கு ஆதாரம்தான் நாம் தொடக்க நூல் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பலி ஒப்பு கொடுக்க கொண்டு போவதும், அங்கே ஆபிரகாம் தடுக்கப்படுவதும், ஈசாக்குக்கு பதிலாக ஒரு செம்மறியாடு பலி கொடுக்கப்படுவதும், இந்த கதையின் வழியாக இதுவும் ஒரு எட்டியலாஜிக்கல் ஸ்டோரி. ஆபிரகாம் எலியாவை பலி கொடுப்பதும் ஒரு எட்டியலாஜிக்கல் ஸ்டோரி. அந்த கதை பிரகாரம் எதற்காக கடவுள் பலிப்பொருளை மாற்றுகிறார் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் மக்கள் யாரும் குழந்தைகளை பலி கொடுக்கக்கூடாது. எதைத்தான் பலி கொடுக்கணும்? ஆடுகளைத்தான் பலி கொடுக்க வேண்டும். ஆடு மாடுகளை, ஆட்டையோ மாட்டையோ பலி கொடு, மனுஷனை பலி கொடுக்காது என்று கற்பிப்பதற்கு யாருடைய வாழ்க்கை வழியாக இந்த கற்பிதம்? அபிரகாமுடைய வாழ்க்கை. இது தொடக்க காலம். ஆனால் அதற்கு பிறகு இறைவாக்கினர்கள் இன்னொரு கருத்தை சொல்லுவார்கள். ஆமோஸ் ரொம்ப கடுமையாக சொல்லுவார், எனக்கு ஆடு மாடு கூட தேவையில்லை, எனக்கு எது போதும்? உன்னுடைய மனது, அதுவும் அப்பழுக்கற்ற மனது, நொறுங்கிய மனது, அது போதும்.
நீ ஆடு மாடை கொண்டு வர, இந்த ஆடு மாடு இரத்தத்தையா நான் கேட்கிறேன், ஒரே நாற்றம் அடிக்கிறது அப்படிங்கிறார். எனக்கு பலிகளை வெறுக்கின்றது, வெறுத்து போய்விட்டது, உன்னுடைய நொறுங்கிய உள்ளத்தை கொண்டு வா, அதுபோது எனக்கு. பாருங்கள், இதுதான் மாற்றங்கள். முதல்ல குழந்தை பலி கொடுத்தல், அதுக்கடுத்து ஆடு மாடு பலி கொடுத்தல். அப்போ மனிதனுடைய வளர்ச்சி, மனிதன் படிப்படியாக இஸ் ரீசனிங் அவுட், அவன் சிந்தித்து பார்க்கிறான். சிந்தனையே இல்லாத கிட்டத்தில் குழந்தைகளை பலி கொடுத்தான். கொஞ்சம் அவன் யோசித்து பார்க்கிற போது குழந்தைகள் பலி கொடுக்கக்கூடாது, ஆடு மாடுகளை தான் பலி கொடுப்போம் அப்படிங்கிறான். அடுத்த கட்டத்துக்கு வருகின்ற போது ஆடு மாடுகளுக்கு பலி கொடுக்கலாமா, உயிர் பலி கொடுக்கலாமா, நமக்கு தேவையானது நல்ல இதயங்கள் தானே இறைவனுக்கு என்று ஒரு இதுதான் பரிணாமம் வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி என்பது இதில் தான் இருக்கிறது, மனிதனுடைய மனநிலை மாற்றம். இப்போ இந்த பகுதி வழியாக இந்த அரசர்கள் காலத்தில் குழந்தை பலி கொடுத்தல், அதாவது சாலமோன் காலத்திலே நிறைய குழந்தைகள் பலி கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் இத்தனை மனைவிகளை திருமணம் செய்ததற்கான இன்னொரு காரணமும் குழந்தைகள். இப்போ இந்த வடநாட்டிலும் இந்த குழந்தை பலி கொடுத்தல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். இதற்கு எதிராகத்தான் பிற்காலத்தில் இறைவாக்கினர் ஆமோசு குரல் எழுப்புவார். நீங்கள் பலியே கொடுக்கக்கூடாது, உங்களுடைய நொறுங்கிய உள்ளம் போதும் என்கிற அந்த அழுத்தமான கருத்தை அவர் எடுத்து சொல்லுவார். ஸோ இத்தோடு இந்த 16ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. 5 பகுதிகளாக நாம் இந்த அதிகாரத்தை பார்த்திருக்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் நன்றி தந்தையே. அழகாக இந்த 16ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் அரசர்களாக 5 அரசர்களை பற்றி நீங்கள் அழகாக சொன்னீங்க. மிக்க நன்றி, அருமையாக இருந்தது. இதில் பார்க்குற பொழுது இன்றைய சூழ்நிலைக்கு அதை என்ன செய்து நம்ம எடுத்து செல்லலாம்? இந்த அரசர்கள் என்கிறவர்கள் எந்த அளவுக்கு சுயநலவாதிகளாக இருந்திருக்கிறார்கள். தாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், தங்களுடைய சிந்தனைகள் தான் இங்கே செயல்படுத்தப்பட வேண்டும், தாங்கள் அரசர்களாகிவிட்டால் எதையும் செய்யலாம், எப்படியும் வாழலாம் என்கிற அந்த எதேச்சி அதிகார மனநிலைகளில் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த அரசனும் விதிவிலக்கல்ல. முதல் அரசனாகிய யெரொபோமாக இருந்தாலும் சரி, அல்லது யெரொபோமுக்கு பிறகு வந்த அவனுடைய மகன் நாதாபாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து பாசாவாக இருந்தாலும் சரி, பாசாவுடைய மகன் ஏலாவாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு பிறகு வந்த சிம்ரி, ஓம்ரி மற்றும் ஆகாபாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாரும் கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்தில்தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். இதைத்தான் கடவுள் சிலை வழிபாடு என்று கூட சொல்கிறார். என் மக்களை தவறான வழிக்கு அழைத்து செல்லுகின்ற நிலை என்று சொல்கிறார். பாவத்திற்கு இஸ்ராயல் மக்களை அழைத்து செல்லுகின்ற விதம் என்று சொல்கிறார். இப்போ இந்த அரசர்கள் கடவுளுடைய நிலையில் இருந்து ஆட்சி செய்கிறார்கள் என்பதை விட இவர்கள் அதிகாரத்தையும் அல்லது ஆட்சியுரிமையும் தங்களுடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளை ஒதுக்கிவிட்டார்கள். இப்போ முழுக்க முழுக்க கடவுளுக்கு அங்கே இடமே இல்லை. அப்போ இது அரசத்துவத்தினுடைய ஒரு நேர்மறையான நிலையாக போகிறது. அதனால தான் நாம் இந்த வடநாட்டு அரச நிலையில் பார்க்கிற போது நிறைய அரசர்கள் அடிக்கடி வர்றாங்க, மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த மாற்றங்கள் வந்தாலும் சூழ்நிலைகள் மாறவில்லை. அதான் இதில் உள்ள ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வு. திரும்ப மீண்டும் மீண்டும் அதே ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா இறைவனுடைய திட்டம் அங்கே செயல்படவில்லை. அரசர்கள் ஒரு சரியான தலைமைத்துவத்தை கொடுக்கவில்லை. அப்போ இந்த 2 நிலைகளிலிருந்தும் அவர்கள் மாறுபட்ட ஒரு சூழலில் இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு பாடம். ஒரு அரசன் நல்லவனாக இருந்தால்தான் நாட்டில் நீதியும் நேர்மையும் செழிக்கும். இல்லாவிட்டால் இதே மாதிரி புரட்சிகளும்
போராட்டங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஒரு கேலிக்குத்தான வாழ்க்கை முறைகளும் ஒரு நீதியான வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை முறைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். அப்படின்னா இங்கே ஒழுக்கக்கேடு ஏற்படும். அதாவது இதை ஓசையா ரொம்ப அழகாக சொல்லுவார், நாட்டிலே நீதி நேர்மை இல்லாமல் இருப்பது ஒன்று, ஆனால் சட்டமே ஒழுங்கற்ற நிலைக்கு போய்விட்டது அப்படிம்பார். நாட்டில் சட்டங்கள் சரியான முறையில் செயல்படுத்தப்படவில்லை, சட்டங்கள் மீறப்படுகின்ற செயல்கள் தான் நடக்கிறது. குருக்கள் கூட தவறு செய்ய தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை நிலையில் கூட ஒரு ஒழுக்க நெறிகள் இல்லை. அப்படின்னா இஸ்ராயல் சமூகம் ஒரு ஒழுக்கமற்ற சமூகமாக போய் கொண்டிருக்கிறது. நம்ம அதே நிலையைத்தான் இன்றைக்கி நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு சமூகத்தில் ஒழுக்க குறைவுகள் ஏற்படுது என்றால் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? தலைமைத்துவம். அது சமயமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், அல்லது நகராக இருக்கலாம். இதில் இருக்கிற தலைமைத்துவம், தலைவர்கள் ஒழுக்க நெறியை பின்பற்றுகின்ற போது, அவங்க சரியான வழிமுறைகளை பின்பற்றுகின்ற போது நிச்சயமாக அந்த நகரமோ அல்லது ஊரோ அல்லது அந்த சமயமோ அல்லது சமூகமோ ஒரு நல்ல சமூகமாக இருக்கும். எப்போ தலைமைத்துவத்திலே கறி விழுகிறதோ அல்லது கருப்பு புள்ளி விழுகிறதோ அப்போ நிச்சயமாக அந்த சமூகமும் அல்லது சமயமும் நல்ல வழி கற்றுக் கொடுக்கக்கூடிய சமூகமாக சமயமாக இருக்க முடியாது. மக்களுக்கும் அந்த தவறான அல்லது பாழ்நிலை தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் இந்த பகுதி தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஏறக்குறைய வடநாடு அச்சாணி இல்லாத ஒரு வண்டி போல இருக்கிறது. வண்டியில் அச்சாணி இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? எண்டோ போய் மோதும். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. அச்சாணி கலண்ட வண்டி போல இந்த வடநாடு தரிகட்டு போய் கொண்டிருக்கிறது. இதே நிலைதான் ஒரு சமூகத்திலும் சமயத்திலும் நடக்கும். இந்த அச்சாணி என்பதுதான் ஒழுக்க நெறி. இந்த அச்சாணி என்பதுதான் ஒரு தலைவனுடைய நேர்மைத்தன்மை அல்லது தலைவனுடைய நீதி. இப்போ தலைவனுடைய ஒழுக்கமும் தலைவர்களுடைய ஒழுக்க நெறிகளும் அச்சாணி போல இருக்கின்ற போது அந்த வண்டி அச்சாணி பூட்டப்பட்ட வண்டி நல்லா போகும். எப்போ அச்சாணி கலண்டு விழுகிறதோ, ஒழுக்கமற்ற ஒரு சமூகமாக ஒரு சமூகம் இருக்கிறதோ, நீதியற்ற சமூகமாக ஒரு சமூகம் இருக்கிறதோ, அப்போ அது குடம் சாய்ந்த வண்டிக்குத்தான் சமம். அப்படிப்பட்ட நிலைக்குத்தான் வடநாடு இப்பொழுது சென்று கொண்டிருப்பதை இந்த 16ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. நன்றி தந்தையே. அருமையாக இன்றைய சூழ்நிலையில் இந்த 16ஆம் அதிகாரத்தில் இப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி தந்தையே. அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 16. பாசாவுக்கு எதிராக அனானியின் மகனான ஏகுவுக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. தூசிக்கு நிகரான உன்னை நான் உயர்த்தி என் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு தலைவனாக ஏற்படுத்தினேன். நீயோ யெரொபெயாமின் வழி நடந்து என் மக்களாகிய இஸ்ரவேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து அவர்களுடைய பாவங்களால் எனக்கு சினமூட்டினாய். எனவே இதோ நான் பாசாவையும் அவன் வீட்டையும் முற்றிலும் அழிக்கப் போகிறேன். நெபாட்டின் மகனான யெரொபெயாமின் வீட்டுக்கு செய்ததைப் போல உன் வீட்டுக்கும் செய்வேன். பாசாவை சார்ந்தவருள் நகரில் மடிபவர் நாய்களுக்கு இரையாவர், வயல்வெளியில் இறப்பவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். பாசாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வீரச் செயல்களும் இஸ்ரவேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? பாசா தன் மூதாதையரோடு துயல் கொண்ட பின் திர்சாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஏலா அரசனானான்.
ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை பாசா செய்ததாலும் யெரொபெயாமின் வீட்டை அடியோடு அழித்ததாலும் அவன் அவருக்கு சினமூட்டினான். ஆகையால் அவர்களுக்கு நேர்ந்தது போலவே பாசாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நேரும் என்று அனானியின் மகன் ஏகு என்ற இறைவாக்கினர் மூலம் ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 26ஆம் ஆண்டில் பாசாவின் மகனான ஏலா இஸ்ரேலின் அரசனாகி திர்சாவில் இருந்து கொண்டு 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனது தேர்ப்படையின் பாதிக்கு தலைவனாயிருந்த சிம்ரி என்ற அவனுடைய பணியாளன் அவனை ஒழித்துவிட சூழ்ச்சி செய்தான். திர்சாவில் அரண்மனை மேற்பார்வையாளன் அர்சாவின் வீட்டில் ஏலா குடிபோதையில் இருந்தபோது சிம்ரி உட்புகுந்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். இது யூதா அரசன் ஆசாவினது ஆட்சியின் 27ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. அவன் அரியணை ஏறி அரசாளத் தொடங்கியவுடன் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான். பாசாவின் உறவினர், நண்பர் ஆகியோருள் எந்த ஆணையும் அவன் விட்டு வைக்கவில்லை. இவ்வாறு இறைவாக்கினர் ஏகுவின் மூலம் ஆண்டவர் பாசாவுக்கு எதிராக உரைத்த வாக்கின்படி பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் சிம்ரி ஒழித்து கட்டினான். பாசாவும் அவன் மகன் ஏலாவும் பல்வேறு பாவங்கள் செய்ததாலும் இஸ்ரேல் பாவம் செய்ய காரணமாயிருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டியதாலும் இது நேர்ந்தது. ஏலாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 27ஆம் ஆண்டு சிம்ரி திர்சாவில் இருந்து கொண்டு 7 நாள்கள் அரசாண்டான். அப்போது படை வீரர் பெலிஸ்தியருக்கு சொந்தமான கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தனர். சிம்ரி சூழ்ச்சி செய்து அரசனை கொன்றுவிட்டான் என்பதை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் கேள்விப்பட்டு படைத்தலைவனாகிய ஓம்ரியை அன்றே பாளையத்திலிருந்து இஸ்ரேல் முழுவதற்கும் அரசனாக்கினர். அப்போது ஓம்ரி கிபத்தோனிலிருந்து இஸ்ரேலர் அனைவருடனும் சேர்ந்து புறப்பட்டு போய் தீர்சாவை முற்றுகையிட்டான். நகர் வீழ்ச்சியுற்றதை கண்டு சிம்ரி அரண்மனையின் உட்கோட்டைக்குள் புகுந்தான். அந்த அரண்மனைக்கு தீயிட்டு தானும் அதில் மாண்டான். ஏனெனில் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து யெரொபெயாமின் வழியில் நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். சிம்ரியின் பிற செயல்களும் அவன் செய்த சூழ்ச்சியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அப்போது இஸ்ரேலின் மக்கள் 2 பகுதியாக பிரிந்தனர். ஒரு பகுதியினர் கீனத்தின் மகன் திப்னியையும் மறுபகுதியினர் ஓம்ரியையும் அரசனாக்க முயன்றனர். கீனத்தின் மகன் திப்னியின் ஆள்களை விட ஓம்ரியின் ஆள்கள் வலிமை மிகுந்திருந்ததால் ஓம்ரி அரசனானான். திப்னி உயிரிழந்தான். ஓம்ரி அரசனாகி இஸ்ரேல் மீது 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். முதல் 6 ஆண்டுகள் அவன் திர்சாவில் இருந்து கொண்டு அரசாண்டான். பின்னர் அவன் செமேர் என்பவனிடமிருந்து சமாரியா என்ற மலையை ஏறத்தாழ 80 கிலோ எடையுள்ள வெள்ளிக்கு வாங்கினான். அம்மலையின் மீது நகர் ஒன்றை கட்டி அம்மலையின் முன்னாள் உரிமையாளனான செமேரின் பெயரையொட்டி அந்நகருக்கு சமாரியா என்று பெயரிட்டான். ஓம்ரி ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அவன் தனக்கு முன்பிருந்த எல்லாரையும் விட மிகவும் தீயவனாயிருந்தான். அவன் நெபாற்றின் மகன் யெரொபெயாமின் எல்லா வழிகளிலும் நடந்து இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். ஓம்ரியின் பிற செயல்களும் அவனுடைய வீரச் செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா?
ஓம்ரி தன் மூதாதையரோடு துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாபு அரசனானான். யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 38ஆம் ஆண்டில் ஓம்ரியின் மகன் ஆகாபு இஸ்ரேலை அரசாளத் தொடங்கினான். அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலின் மீது 22 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். ஓம்ரியின் மகன் ஆகாபு ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை தனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட மிகுதியாய்ச் செய்தான். நெபாற்றின் மகன் எரோபவாமின் வழிகளில் அவன் நடந்தது போதாதென்று சீதோனிய மன்னன் எத்பாகாலின் மகள் இசபேலை மணந்து கொண்டு பாகால் தெய்வத்தை வணங்கி வழிபடலானான். மேலும் சமாரியாவில் பாகாலுக்கு ஒரு கோவில் கட்டி அத்தெய்வத்துக்கு ஒரு பலிபீடமும் எழுப்பினான். அதுவுமின்றி ஆகாபு அசேரா கம்பத்தை நிறுத்தி தனக்கு முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்கள் எல்லாரையும் விட மிகுதியாக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். அவனது ஆட்சியில் பெத்தேலை சார்ந்த ஈயேல் எரிகோவை கட்டினான். நூனின் மகன் யோசுவா மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஈயேல் அதற்கு அடிக்கல் இட்டபோது தன் தலைமகன் அபிராமையும் அதன் வாயில்களை அமைத்தபோது தன் கடைசி மகன் செகுபையும் சாக கொடுத்தான். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சாமுவேல் சவுலோடும் தாவீதோடும் தான் நெருங்கிய உறவிலே இருந்து பேசுகிறார். மக்களுக்கு அவர் அந்த அரசனாக்குகிற அந்த நிலைப்பாட்டில் மட்டும்தான் மக்களோடுக்கும் அவருக்கும் தொடர்பு வருகிறது. முதல் பகுதி 1 7 வரை உள்ள வசனங்கள், 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7. 2வது பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை 24 வசனம் முடிய, இல்லை 24 வசனங்கள் தான் இருக்கு.